लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்ம व्यामोगदस्दतितरान திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தொழிமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலைமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2725வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய திருவிருத்தத்தினுடைய 86வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் கருவிருத்த குழிநீத்த பின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருவையோர் நிறைத்த குருகையோர் கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்று வீர் திருநாட்டகத்தே என்பதாகும். 86வது பாசுரத்தை சேவிக்கலாம். இந்த பாசுரம் தலைவனை பிரிந்த தலைவியானவள் வருந்தி கூறுகிற பாசுரம். பெருமாளுடைய பெருமையை பற்றி பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம். அடைக்கலத்து ஓங்கு கமலத்து அலர் அயன் சென்னி என்னும் முடைக்கலத்து ஊன் முன் நீக்கி ஊன் முன் அரணுக்கு நீக்கியை ஆழி சங்கம் படைக்கலம் ஏந்திய வெண்ணெய்க்கு அன்று ஆய்ச்சி வன் தாம்புகளால் உடைக்கும் அளந்தானே எம்மானே என் சொல்லி புலம்புவனே. உலகத்து உயிரினங்கள் எல்லாம் தன்னை தஞ்சமடைந்தபடி பொருள் கொண்டு அவற்றை காப்பாற்றும் பொருட்டு தன்னுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மனை தோற்றுவித்தவன் எம்பெருமான். பிரம்மனுடைய ஒரு தலையை பரமசிவன் கொய்ததனால் அந்த மாமிசத்தோடு கூடிய அந்த தலையானது பெருமானுடைய சிவபெருமானுடைய கையிலே ஒட்டி கொள்ள அது கீழே விழாமல் அவர் கையோடு ஒட்டி இருக்க அதையே வைத்துக் கொண்டு பலகாலம் அலைந்து கொண்டிருந்தாராம் சிவபெருமான். பின்னர் ஒரு நாள் பத்ரிகாசிரமம் வந்தடைந்து அங்கு இருக்கிற நரநாராயண மூர்த்திகளை சேவித்து அதிலே அந்த ஓட்டிலே எப்போது ஓடு நிரம்புகிறதோ அப்போதுதான் அந்த கையிலிருந்து நழுவும் என்று இருக்க பலகாலம் சிவபெருமான் கஷ்டப்பட்டு பத்ரிகாசிரமத்தில் நரநாராயணர்களுடைய சேவையை பெற்று பின்னர் அங்கே இருக்கக்கூடிய நரநாராயண மூர்த்திகள் அக்ஷயம் என்று சொல்லி அந்த பிக்ஷா பாத்திரத்திலே அமுதிட அது கீழே விழுந்தது என்பது ஒரு புராண கதை. அங்கே சிவபெருமானை காப்பாற்றுகிறார். அந்த கபாலமானது சிவபெருமானுடைய கையிலிருந்து விழுந்தது என்று அதை சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு ஆழி சங்கம் என்று ஆடை ஆபரணங்கள் என்பது போல ஆயுதங்களையும் அணிகலனாக வைத்துக் கொண்டிருக்கிறவர் சிவபெருமான். சக்கராயுதம் ஆயுதமாகவும் இருக்கும், ஒளி கக்கக்கூடியதாக இருக்கும். சங்கு எப்படி ஆயுதமாகும் என்று கேட்டால் சங்கினுடைய சப்தமே பல பகைவர்களை ஒழித்து விடுமாம். எனவே சங்குமும் அழகுக்காக இருக்கிற பொருளாகவும் இருக்கும், ஆபத்திலே எதிரிகளுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய ஆயுதமாகவும் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இதுல இன்னொன்று, கண்ணனாக அவதரித்த போது யசோதையிடம் வெண்ணெய் திருடி அகப்பட்டு கொண்ட கண்ணனை சிறு சிறு தாம்புகளால் கட்டி அவனை கட்டி போடுகிறாள். அதனால் அவனுடைய இடுப்பிலே ஏற்பட்ட வடிவின் காரணமாக தாமோதரன் என்கிற திருநாமத்தை பெற்றான். இப்படி அவள் கட்டி போட்டு விட்டாளே என்று அவன் வருந்தினான் இல்லை. தன்னை கட்டுவதற்கு அவள் சமப்படக்கூடாது என்று தன்னுடைய கருணையால் தன்னுடைய உடலை சுருக்கி கொண்டானாம் கண்ணன் தன்னுடைய தாயாருக்காக என்றெல்லாம் அனுபவிப்பார்கள். அடை என்றால் இலையாகிய இடத்திலே உயர்ந்து தோன்றின கமலம். பெருமாளுடைய நாபிக் கமலத்திலே தோன்றிய தாமரை மலர், அதிலிருந்து தோன்றியவன் பிரம்மா. பிரம்மா ஒரு சமயம் 5 தலை கொண்டவனாக இருந்தான். 5 தலை கொண்ட பிரம்மா சிவனை பார்த்து ஒரு நாள் ஏதோ தவறாக பேசிவிட்டான்.
நீயும் நானும் ஒன்றுதான், உனக்கும் 5 தலை எனக்கும் 5 தலை, நீ வேறு நான் வேறு, உன்னை விட நான் பலவான் என்றதெல்லாம் பேச போக அகங்காரத்தினுடைய உச்சியிலே இருந்து பிரம்மாவுடைய பேச்சை காண சகிக்காமல் கேட்க சகிக்காமல் சிவபெருமான் உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி 5 தலை இருப்பதால் தானே பிரச்சனை என்று ஒரு தலையை கிள்ளி விடுகிறார். கிள்ளி எடுத்த தலையானது பிரம்மகத்தி தோஷமாக மாறி அந்த கபாலம் பிரம்மாவுடைய சடைமுடியோடும் முடைநாற்றம் எடுக்கக்கூடிய மனித கழிவுகளோடுமே சிவபெருமானுடைய கையிலே ஒட்டி கொண்டதாம். அது கையிலிருந்து கீழே விழவே இல்லை, என்ன பிரயத்தனம் செய்தும் விழவில்லை. பின்னர் நெடுகாலம் அது மாதிரி சுற்றி தெரிந்த சிவபெருமான் பத்ரிகாசிரமம் வந்து நாராயணமூர்த்தியை நரநாராயணர்களை சேவித்து தன்னுடைய சாபம் நீங்க பெற்றார் என்று சொல்வார்கள். ஆழி சங்கம் படைக்கலம் ஏந்திய என்பதற்கு சுதர்சனம் பாஞ்சஜன்யங்களை ஆயுதங்களாக திருக்கையிலே கொண்டுள்ளவன் என்று சொல்லுவார்கள். சுதர்சனம் ஆயுதம்தான், பாஞ்சஜன்யம் எப்படி ஆயுதமாகும் என்று கேட்பதற்கு தான் முன்னமே சொன்னோம். ஆயுதம் என்பது பயமுறுத்தினால் கூட அது ஆயுதமாக தான் இருக்கும். கிருஷ்ணன் எப்போது பஞ்சவ பட்சத்திலே பாரத போரிலே பாஞ்சஜன்யத்தை ஊதினானோ ஊதிய பொழுதே பலர் இறந்து விட்டார்கள் என்று சொல்வார்கள். அந்த சங்கத்துடைய துவனி அவ்வாறு இருக்குமாம். எனவே அதுவும் ஆயுதம்தான். அப்படி கையிலே வைத்துக் கொண்டு எல்லோரையும் ஆசிரியர்களை ரட்சிக்கவும் விரோதிகளை அழிக்கக்கூடியவன் தான் வெண்ணெய் திருடி மாட்டிக்கொண்டான் கையும் களவுமாக. இன்றைக்கு கிருஷ்ணாவதாரத்திலே ஆய்ச்சி என்பது சீதா யசோதை பிராட்டியை சொல்லக்கூடியது. அவள் என்ன செய்கிறாள், அங்கு இருக்கக்கூடிய தாம்பு கயிறுகளை எடுத்துட்டு வந்து கட்டுறா, அடிக்க போறா. அடிக்க மனசு வரல, ஆனா மிரட்டுறா, கட்டுறா. அலந்தானே என்றால் அப்போது அவளை பார்த்த உடனே அவன் பயந்தானாம். அம்மா நான் செய்யலமா அப்படின்னு பயந்தானாம். அப்படிப்பட்டவன் தான் என்னுடைய தலைவன். அந்த திருமாலை குறித்து நான் என்னவெல்லாம் சொல்லி புலம்புவேன் என்று தலைவனுடைய பிரிவாற்றாமையால் நாயகியானவள் புலம்புகிற பாசம். அடைக்கலத்து ஓங்கு கமலத்து அலரையன் சென்னி என்னும் முடைக்கதை தூண் முன்னனுக்கு நீக்கி என்பதனால் ஆபத்துக்கு உதவுகிற தன்மையையும், ஆழிச்சங்கம் படைக்கலம் ஏந்திய என்பதனால் ஆசிரித விரோதிகளை நிர்பகித்திற்கு கொள்வதற்கு ஏற்ற கருதியுடைமையும், வெண்ணெய்க்காக அன்று ஆய்ச்சி வன் தாம்புகளால் படைக்கலந்தானே என்றதனால் அடியார்க்க எளிமையை தெரிவிக்கப்பட்டது. அவனை பற்றி நான் எப்படி சொல்லுவேன் என்று சொல்றான். பரமசிவனுடைய கையில் இருந்த அந்த கபாலம் விழுமாறு செய்தவன் என்று சொல்லுகிறார். தாமரை பூ என்பது இலை மாதிரி இருக்கும். அப்படி நல்ல ஒரு தெளிவான நீரோட்டத்திலே மலர்ந்த தாமரையை போல பெருமாளுடைய நாபியிலிருந்து தோன்றிய தாமரையிலே தோன்றினவன் நம்முடைய பிரம்மா. திருக்கோச்சூரிலே ஒரு முறை பட்டர் சுவாமிகள் எழுந்தருளி இருந்தாராம். அப்போது ஒரு அடியவர் வந்தார். பாகவதர் வந்து திருக்கோச்சியூர் பட்டர் சுவாமிகளிடம் அடியனுக்கு ஒரு திருவிருத்தம் சொல்லித்தர வேணும் என்று கேட்கிறார். அப்போது ஏற்கனவே பிரிவாற்றாமையால் பகவத் விஷயமாக விரகத்தில் இருந்த பற்ற பெருமான், எனக்கு ஒன்றும் இப்ப சொல்ல போவதில்லை, எனக்கு சொல்ல முடியாது, நீங்க ஜீயர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்றார். நஞ்சியரை நியமிக்க நஞ்சியரும் ஒரு பொருள் அருள் செய்து வகையிலே இந்த பாட்டிற்கு ஒரு பொருள் சொன்னாராம். உடைக்க அலந்தானை என்கிற பாடப்படியே நம்ஜூயர் பொருள் உரைக்கிறார். பட்டர் அதற்கு கேட்டு, ஜியா அலந்தானை என்கிற பாடத்திற்காட்டிலும் அலர்ந்து ஆனை என்று பாடம் ஆழ்வார் திருவுள்ளத்திற்கு மிக பொருந்தும் என்று தோன்றுகிறதே என்று சொன்னாராம். ஆய்ச்சி அடிக்க அடிக்க முகமலர்ந்தானாம் பெருமாள் என்று நாம் சொல்ல வேண்டுமே தவிர அவன் அதற்கு பயந்தான் என்று சொல்லுவது சரியாக இருக்காது. எனவே ஆய்ச்சி அவனை வெண்ணெய் திருடி விட்டியா என்று திட்டுகிற போதும் அடிக்க வருகிற போதும் தன்னுடைய தாய்தானே தன்னை அடிக்க வருகிறாள் என்று முகம் மலர்ந்தானாம். அதற்காகத்தானே இந்த அவதாரமே என்று நினைத்தானாம் பெருமாள் என்று கண்ணனுடைய காருண்யத்தையும் சௌலபியத்தையும் சௌசீல்ய குணத்தையும் சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிக்கலாம். அடைக்கலத்து ஓங்கு கமலத்து அலரையன் அலர் அயன் சென்னி என்னும் முடை கலத்து ஊன் முன் அரணுக்கு நீக்கியை ஆழி சங்கம் படைக்கலம் ஏந்தியை வெண்ணெய்க்கு அன்று ஆய்ச்சியை
ஆய்ச்சி வன் தாம்புகளால் படைக்கல்லந்தானே எம்மானே என் சொல்வி புலம்புவனே. இப்படிப்பட்ட பெருமைமிக்க தலைவனை பற்றி நான் எப்படியெல்லாம் புலம்புவேன் என்று சொல்கிறாள் பராங்குச நாயகி இந்த பாசுரத்திலே. நாளை அடுத்த பாசுரம் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அவ்யாப்தனாவா பிரகதேதி சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.